ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்களின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் பராபவ வருஷம் சித்திரை மாதம் 14/4/2026 14/5/2026 வரலும் உண்டான காலகட்டம். பொதுவாகவே மாத பலன்னு சொல்லும் பொழுது மாத கிரகங்களான சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனின் மாறுதல்களை வச்சு மாத பலன்களை சொல்லுவோம். இந்த மாதத்தில் வரக்கூடிய கோள்சாரம் என்ன, இந்த மாதத்தில் வரக்கூடிய அதாவது விசேஷமான தினங்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம். முதல்ல இந்த மாதத்தினுடைய கோள்சாரம் அப்படின்னு பார்த்தாலேயானால் மேஷ ராசியில் சூரியனும் சுக்கிரனும் இருக்கா. அது தவிர மிதுனத்தில் குரு, கேது பகவான் 5ஆம் இடம்னு காலபுருஷ தத்துவத்தின் 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய சிம்மத்தில் இருக்கார். 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் ராகுவும், 3 கிரகங்கள் மீன ராசியில், அதாவது சனி, புதன் மற்றும் செவ்வாய், இந்த 3 கிரகங்கள் இருக்குது. ராகு கேத்துக்குள்ளே எல்லா கிரகங்களும் அடைபட்டு இருக்குது இந்த காலகட்டத்தில். அதனால் நிச்சயமாக பொருளாதார தடங்கள் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. வியாபார தடங்கல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எந்த ஒரு காரியத்திலும் எடுத்த காரியங்கள் அந்த அளவுக்கு வேகமாக நிறைவேறாது. அதனால் பொறுமையாக இருக்கிறது நிச்சயமாகவே நல்லது. இந்த சித்திரை மாதம் அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் என்ன, கோள்சாரங்கள் என்னென்ன அப்படின்னா, மாதம் பிறந்து 14ஆம் தேதி பிறக்கிறது. 20ஆம் தேதி அன்றைக்கே சுக்கிரன் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறார். அதற்கு பிறகு 23ஆம் தேதி 23/4/2026 புதன் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு வரார். அதற்கு பிறகு மேஷத்திலிருந்தும் ரிஷபத்துக்கு போகிறார். என்றைக்கு? 9ஆம் தேதி 9/5/2026 அன்றைக்கி. 10/5/2026 அன்றைக்கி செவ்வாய் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு வரார். இந்த 23/4/2026 10/5/2026 வரையிலும் உண்டான நாட்கள் மிகவும் கடினமான நாட்கள். ஏன்னா போர் சூழக்கூடிய உருவாக்கம். ஏன்னா சனி செவ்வாயினுடைய தாக்கம் 2 பேருமே சேர்ந்து இருக்கக்கூடியது, தனித்து வேறு இருக்காங்க. சுபர்கள் பார்வை இல்லை. அதனால் நிச்சயமாக கடல் வாணிபங்கள் கெடும். கடல் வாணிபத்தில் பெரிய இழப்பு ஏற்படும். அது தவிர இந்த கருப்பு திரவ பொருள், நெருப்பு சம்பந்தப்பட்ட பொருள், இது எல்லாமே பிரச்சனைகளில் சேரும். இந்த காலகட்டத்தில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தான் என்ற அகம்பாவத்துடன் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக நடக்கும். இருந்தாலும் 10ஆம் தேதிக்கு மேலே எல்லாமே சரியாகக்கூடிய, கொஞ்சம் கொஞ்சமாக மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்குது. உலக பொருளாதாரம் நிச்சயமாக இந்த 23/4 10/5 வரலும் உண்டான காலகட்டத்தில் நிச்சயமாக பிரச்சனைகள் இருக்கும். அதனால் பொறுமையாக இருந்து கடந்து செல்வது தான் நல்லது. தேவையில்லாத செலவுகள் செய்யாமல் இருக்கிற விஷயத்தை கையில் வச்சுட்டு போகிறது தான் ரொம்பவுமே நல்லது. சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ தினங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த மாதத்தில் பார்த்தேனால் 14/4 வருஷப்பருப்பு, அதாவது பராபவ வருஷம் பிறக்கிறது. அதற்கு பிறகு பார்த்தேனால் 17ஆம் தேதி அமாவாசை, சித்திரை அமாவாசை. அது மிகவும் முக்கியமான அமாவாசை. பித்திருக்களுக்கு உண்டான விஷயங்களை செய்ய வேண்டிய கட்டாயம். அதற்கு பிறகு 20/4/2026 அன்றைக்கி அக்ஷய திருதியை, அதாவது அமாவாசையிலிருந்து 3ஆவது நாள் திருதியை, 3ஆவது நாள் பிரதமை துதியை திருதியை, 3ஆவது நாள் பார்த்தேனால் வளர்பிறை திருதியை 3ஆவது நாள்ன்றதுனால அக்ஷய திருதியை மிகவும் மிகவும் நல்ல விஷயம். எந்த ஒரு பொருளை வாங்கினாலும் மறுபடியும் வாங்கக்கூடிய வாய்ப்பு, வீட்டில் சுபிக்ஷம் கூடும்னு சொல்லுவாங்க. வீட்டுக்குண்டான பொருட்களை வாங்குவது மிகவும் நல்லது. அதற்காக போய் நீங்கள் தங்கம் தான் வாங்கணும், வெள்ளி தான் வாங்கணுன்றது இல்லை. துவரம்பருப்பு, வெல்லம், இந்த மாதிரியான உப்பு, இந்த மாதிரியான வளரக்கூடிய விஷயங்கள், வீட்டுக்கு தேவைப்படும் விஷயங்களை வாங்குவது மிகவும் நல்லது. அதற்கு பிறகு பார்த்தலையானால் 22/4/2026 அன்றைக்கி ராமானுஜர் ஜெயந்தி. ராமானுஜர் அவதரித்த நாள். சித்திரை மாதம், திருவாதிரை நட்சத்திரம், ஸ்ரீபெரும்புதூரில் மிகவும் ஏற்றமாக இருக்கும். ராமானுஜர், அதாவது ராகு கேதுவின் தோஷம் இருக்கிறவா ஆதிசேஷனின் அவதாரம்னு சொல்லக்கூடிய ராமானுஜனை சேவிச்சுன்னு வந்தாலே நிச்சயமாக அந்த ராகு கேதுவின் தோஷம் நீங்கும். மிகப்பெரிய மகான், மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தியவர். அதனால் அவரை சேவிச்சுட்டு வர்றது மிகப்பெரிய ஏற்றம்.
இந்த மாதம் 23/4/2026 அன்றைக்கி வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள். சித்திரை மாதத்தில் ஒரு 1.5 மணி நேரம் வாஸ்து புருஷன் கண் விழிக்கிறார். அவர் கண் விழிக்கும் போது அதாவது 18 நிமிஷமாக 5-18 நிமிஷம் பிரிச்சுக்கிறார். முதல் 18 நிமிஷம் தன்னுடைய கண் விழித்து காலை கடன்களை பண்ணுறது, அதற்கு பிறகு ஸ்நானம் செய்து, அதற்கு பிறகு அதாவது சாமி கும்பிட்ற நேரம் போஜனம் செய்தல், அதற்கு பிறகு அதுக்கப்புறம் தாம்பூலம் தரித்தல். இந்த போஜனம் செய்தல் தாம்பூலம் தரித்தல் இந்த 2 நேரமான கிட்டத்தட்ட 36 நிமிஷம், கடைசி 36 நிமிஷத்தை நீங்கள் அதாவது வீட்டுக்கு அடிமனை கோல் ஓடுறது, அதை தவிர புதுசாக பத்திரம் பண்ணுறது, வீடு கட்ட ஆரம்பிக்கிறது, பெரிய ப்ராஜெக்ட் போடுறது, இது எது பண்ணிங்கன்னாலும் அதில் நிச்சயமான வெற்றி கிடைக்கும். எந்த ஒரு தடங்களும் இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. இதில் உங்களுக்கு அதாவது கால நேரம் எதுவும் பார்க்க தேவையில்லை. அந்த வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரமான 8:04 காலையில் 8:04 AM லேருந்து 9:34 AM, காலை 8 மணி முதல் 9:34 வரை அப்படின்னு வச்சுக்கோங்க. இதில் 36 நிமிஷம் கழிச்சால்னா 8:58லேருந்து 9:34 வரை உண்டான காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள், பூஜை செய்கிறது, எந்த ஒரு விஷயத்தையும் அதாவது வீடு கட்டுறது, கிரகப்பிரவேசம் பண்ணுறது, இந்த எது பண்ணிங்கன்னாலும், புதுசாக வீடு வாங்குறது, அக்ரிமெண்ட் போடுறது, இது எது செஞ்சிங்கன்னாலும் நிச்சயமாக பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அதற்கு பிறகு இந்த மாதத்தில் வரக்கூடியது சித்ரா பௌர்ணமி, மிகப்பெரிய விசேஷம். சித்ரா பௌர்ணமின்றது பெரிய விசேஷம். ஏன்னா முழு நிலவை பார்க்கக்கூடியது. எதுவும் வெய்ய காலத்தில் முழு நிலவு கேட்கவே வேண்டாம், ரொம்பவுமே விசேஷமாக தெரியும். 1/5/2026 அன்றைக்கி, அதாவது நான் இந்த பௌர்ணமி யோகங்கள்னு ஒரு இது போட்டிருக்கேன், அது பாருங்கள். விசேஷமான காலகட்டங்களாக இருக்கும் அன்றைக்கி பௌர்ணமியில், ரொம்பவுமே ஏற்றமான காலம். அதை தவிர பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி அன்றைக்கி அழகர் ஆற்றுல இறங்குறது ரொம்ப பெரிய விசேஷம். மதுரையிலலாம் கள்ளர்கள் ஆற்றுல இறங்கும்போது கூட்டம் சொல்லவே வேண்டாம். அதுவும் அடிக்கிற வெயிலுக்கு அதுக்கும் இருந்தாலும் அந்த இதுலேயும் கூட்டங்கள் அலை மோதும். 4/5/2026 அன்றைக்கி அக்னி நட்சத்திரம் ஆரம்பம். அதாவது பரணி 3ஆம் பாதம் சூரியன் வரும்பொழுது அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்கிறது. ஒரு 21 நாள் 28 நாள் வரலும் இருக்கும் இந்த அக்னி நட்சத்திரம் முடிவு வைகாசி மாதத்தில் வரும். அதை அப்போ பார்ப்போம். சரி, இந்த மாதத்தில் ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் தேவையாக இருந்ததேனால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. கீழே ஸ்க்ராலிங்கில் நம்பர் போயின்னு இருக்கும், அதுக்கு ஃபோன் பண்ணுங்க. ஃபோன் பண்ணிவிட்டு உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர் வரலும் கொடுங்க. அதை தவிர என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறோம், அந்த கட்டணத்தை போடுங்க. அதனுடைய யூடிஆர் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு நான் ஜாதகத்தை போட்டுட்டு சந்தி இருக்கான்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட அப்பாயின்மெண்ட் கொடுத்து பேசுகிறேன். உங்களுடைய பிரச்சனைகள் என்னவாக இருந்தாலும் அது எந்த அளவுக்கு எளிதாக முடிக்க முடியும், எந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் கோச்சாரத்திலையும் தசாபுக்தியிலையும் எப்படி இருக்கும்ன்றதை பார்த்து நிச்சயமாக உங்களுக்கு வழியை சொல்கிறேன். சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை பராபவ வருஷம் சித்திரை மாதம் 14/4/2026 14/5/2026 வரை உண்டான காலகட்டம். கும்பராசி நேயர்களே, அவிட்டம், சதயம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி. 7வது சனி நடந்துட்டுருக்கு. 2ஆம் இடத்துல சனியோடு சேர்ந்து செவ்வாயும் புதனும் இருக்கா. பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். பேச்சு நீங்கள் பேசும்போது அடுத்தவர்கள் தவறாக புரிந்து கொண்டு நிச்சயமாக பிரச்சனை வரும். கடுமையான வார்த்தைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதை தவிர பார்த்தோம்னா சனி செவ்வாயினுடைய சேர்க்கை அடுத்தவங்களை வெட்டுற மாதிரி பேசக்கூடிய வாய்ப்பு உண்டு. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. தேவையில்லாமல் யாருடைய விஷயத்திலையும் தலையிடாதீங்க. அது நல்லதில்லை, உங்களுக்கு பிரச்சனையை கண்டிப்பாக கொடுக்கும். இந்த மாதம், அதாவது பராபவ வருஷம் சித்திரை மாதம் 14/4/2026 14/5/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு பார்த்தாலேயானால் பொதுவாகவே மாத கிரகங்களுடைய மாற்றத்தை வச்சு சொல்லுவோம். மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்கள். இப்போ சூரியன் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். சப்தமாதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறது உச்சம் பெற்று போயிருக்கிறதுனால நிச்சயமாகவே எதிர்பாலினத்தவர்களுடைய கை ஓங்கக்கூடிய வாய்ப்பு. அதை தவிர பார்ட்னர்ஷிப்பில் எதிர்
அதாவது பார்ட்னருடைய கை ஓங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாகவே அதிகமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் 3ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் வேறு இருக்கார். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால கம்ஃபர்ட் கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இளைய சகோதரர்கள் கூட அந்த அளவுக்கு நிச்சயமாக ஒரு இணக்கம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. அதோட தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த மாதத்தில் 23/4/2026 அன்றைக்கி சுக்கிரன் 4ஆம் இடத்துக்கு போய் ஆட்சி பெறார். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு, தாயின் உடல்நிலையில் நிச்சயமாக நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் 20ஆம் தேதிக்கு மேலே. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வீடு வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியங்கள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல புதன் நீச்சப்பட்டு போயிருக்கார். அதனால் பேச்சில் வந்து ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. தவறான ஒரு பேச்சை வந்து சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கும். இது 2ஆம் இடத்துல வந்து 3ஆம் இடத்துக்கு போகிறார் புதன். அதாவது மேஷத்திற்கு என்றைக்குன்னா 23/4/2026 அன்றைக்கி போகிறார். இந்த காலகட்டத்தில் சூரியனும் புதனும் சேர்ந்து 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இது 8ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால வெளிநாட்டிலிருந்து திடீர் பணங்கள் வரக்கூடிய வாய்ப்பு, உங்களுடைய முயற்சியின் மூலியமாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். குழந்தைகள் மூலியமாக பெருமை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அது தவிர பார்த்தீங்கன்னா எதிராளிகள் ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அதாவது பார்ட்னர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. நண்பர்கள் வெல்லக்கூடிய அளவுக்கு இருப்பாங்க. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு புதன் போகிறார். அதாவது 9/5/2026 அன்றைக்கி. இந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது உங்களுடைய சுகம் நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு, தாயின் உடல்நிலை நல்லபடியாக ஏற்றம் இருக்கும். படிப்பின் மூலியமாக படிப்பதற்காக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக இருக்கும். புதுசாக வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு கரன்சி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. செவ்வாயும் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு இந்த மாத கடைசியில் 10/5/2026 போகிறார். இந்த காலகட்டத்தில் 3ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற செவ்வாயும் சப்தமாதிபதி சூரியனும் இருக்கிறதுனால எதிர் பாலினத்தவர் மூலியமாக நிச்சயமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். எதிர்பாலினத்தவர் உங்களை ஆளக்கூடிய வாய்ப்பு, நண்பர்கள் நிச்சயமாக உங்களை வெல்லக்கூடிய வாய்ப்புகள், எதிராளிகளிடம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். எல்லாமே எழுத்து பணியில் இருக்கிறவங்க, அதை தவிர இரும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இந்த மாதிரி அதை தவிர ரோடு கான்ட்ராக்டு, அரசியல் செல்வாக்குள்ளவர்கள் இவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் சில நாட்கள் உங்களுடைய முயற்சிகளை தள்ளி வைக்கிறது நல்லதுன்றோம். அந்த சில நாட்கள் வந்து 28/4/2026 30/4/2026 வரலும் உண்டான நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள். சந்திராஷ்டமன்றது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் வர்றது. 8ஆம் இடத்துல இருக்கும்போது மயங்கக்கூடும், தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கிறதுனால நீங்கள் வந்து முடிஞ்ச வரலும் புதிய முயற்சி வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை எடுக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது ஏன்னால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம், அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் உங்களால் முடிஞ்ச பச்சரிசி தானமாக கொடுத்துட்டு போங்க. கண்டிப்பாக சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரமாக இருக்கும். சரி, மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த கும்ப ராசிக்காரர்களுக்கு உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால பேச்சிலையும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். 7.5 சனி நடக்கிறது. குருவின் பார்வை இருக்கிறதுனால ஓரளவு உடல் நலத்தில் பெட்டர் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இருந்தாலும் பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. யாரையும் வந்து நம்பி எந்த வேலையும் செய்யாதீங்க. யாருக்கும் வந்து அதாவது அவர்கள் நல்லவர்கள் அப்படி இப்படின்லாம் நீங்கள் எதுவும் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாதீங்க. பொறுமையாக இருக்கிறது நல்லது. முயற்சிகள் எல்லாமே கைகூடக்கூடிய காலகட்டம். எதிராளிகள் அவர்கள் கை ஓங்கக்கூடிய வாய்ப்பு, நண்பர்கள் கை ஓங்கக்கூடிய வாய்ப்பு, தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு, அதை தவிர குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம், முயற்சிகளில் நல்ல ஒரு வெற்றி, எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி. இருந்தாலும் உங்களுக்கு 7.5 சனி நடக்கிறதுனால சில பின்னடைவுகள் இருக்கும். பேச்சை அறவே குறைப்பது மிகவும் நல்லது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோன்னா லக்ஷ்மி நரசிம்மரை போய் வணங்கிட்டு வாங்க. லக்ஷ்மி நரசிம்மரை போய் வணங்கிட்டு வாங்க. அதுவும் வந்து இந்த பரிக்கல்லில் போய் லக்ஷ்மி நரசிம்மரை வணங்கிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக அது சூரியனை கண்ட பனி போல உருகி செல்லும். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன். பராபவ வருஷம் சித்திரை மாதம் 14/4/2026 14/5/2026 வரலும் உண்டான காலகட்டம்.
பொதுவாகவே மாத பலன்னு சொல்லும் பொழுது மாத கிரகங்களான சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனின் மாறுதல்களை வச்சு மாத பலன்களை சொல்லுவோம். இந்த மாதத்தில் வரக்கூடிய கோல்சாரம் என்ன, இந்த மாதத்தில் வரக்கூடிய அதாவது விசேஷமான தினங்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம். முதல்ல இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு பார்த்தாலேயானால் மேஷ ராசியில் சூரியனும் சுக்கிரனும் இருக்கா. அது தவிர மிதுனத்தில் குரு, கேது பகவான் 5ஆம் இடம்னு காலபுருஷ தத்துவத்தின் 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய சிம்மத்தில் இருக்கார். 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் ராகுவும், 3 கிரகங்கள் மீன ராசியில், அதாவது சனி, புதன் மற்றும் செவ்வாய், இந்த 3 கிரகங்கள் இருக்குது. ராகு கேத்துக்குள்ளே எல்லா கிரகங்களும் அடைபட்டு இருக்குது இந்த காலகட்டத்தில். அதனால் நிச்சயமாக பொருளாதார தடங்கள் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. வியாபார தடங்கல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எந்த ஒரு காரியத்திலும் எடுத்த காரியங்கள் அந்த அளவுக்கு வேகமாக நிறைவேறாது. அதனால் பொறுமையாக இருக்கிறது நிச்சயமாகவே நல்லது. இந்த சித்திரை மாதம் அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் என்ன, கோல்சாரங்கள் என்னென்ன அப்படின்னா, மாதம் பிறந்து 14ஆம் தேதி பிறக்கிறது, 20ஆம் தேதி அன்றைக்கே சுக்கிரன் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறார். அதற்கு பிறகு 23ஆம் தேதி 23/4/2026 புதன் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு வரார். அதற்கு பிறகு மேஷத்திலிருந்தும் ரிஷபத்துக்கு போகிறார். என்றைக்கு 9ஆம் தேதி 9/5/2026 அன்றைக்கி. 10/5/2026 அன்றைக்கி செவ்வாய் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு வரார். இந்த 23/4/2026 10/5/2026 வரையிலும் உண்டான நாட்கள் மிகவும் கடினமான நாட்கள். ஏன்னா போர் சூழக்கூடிய உருவாக்கம், ஏன்னா சனி செவ்வாயினுடைய தாக்கம் 2 பேருமே சேர்ந்து இருக்கக்கூடியது, தனித்து வேறு இருக்காங்க. சுபர்கள் பார்வை இல்லை. அதனால் நிச்சயமாக கடல் வாணிபங்கள் கெடும். கடல் வாணிபத்தில் பெரிய இழப்பு ஏற்படும். அது தவிர இந்த கருப்பு திரவ பொருள், நெருப்பு சம்பந்தப்பட்ட பொருள், இது எல்லாமே பிரச்சனைகளில் சேரும். இந்த காலகட்டத்தில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தான் என்ற அகம்பாவத்துடன் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக நடக்கும். இருந்தாலும் 10ஆம் தேதிக்கு மேலே எல்லாமே சரியாகக்கூடிய, கொஞ்சம் கொஞ்சமாக மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்குது. உலக பொருளாதாரம் நிச்சயமாக இந்த 23/4 10/5 வருடம் உண்டான காலகட்டத்தில் நிச்சயமாக பிரச்சனைகள் இருக்கும். அதனால் பொறுமையாக இருந்து கடந்து செல்வது தான் நல்லது. தேவையில்லாத செலவுகள் செய்யாமல் இருக்கிற விஷயத்தை கையில் வச்சுட்டு போகிறது தான் ரொம்பவுமே நல்லது. சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ தினங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த மாதத்தில் பார்த்தேனால் 14/4 வருஷப்பருப்பு, அதாவது பராபவ வருஷம் பிறக்கிறது. அதற்கு பிறகு பார்த்தேனால் 17ஆம் தேதி அமாவாசை, சித்திரை அமாவாசை. அது மிகவும் முக்கியமான அமாவாசை. பித்திருக்களுக்கு உண்டான விஷயங்களை செய்ய வேண்டிய கட்டாயம். அதற்கு பிறகு 20/4/2026 அன்றைக்கி அக்ஷய திருத்தியை, அதாவது அமாவாசையிலிருந்து 3ஆவது நாள் திருத்தியை, 3ஆவது நாள் பிரதமை துதியை திருத்தியை, 3ஆவது நாள் பார்த்தேனால் வளர்பிறை திருத்தியை 3ஆவது நாள்ன்றதுனால அக்ஷய திருத்தியை மிகவும் நல்ல விஷயம். எந்த ஒரு பொருளை வாங்கினாலும் மறுபடியும் வாங்கக்கூடிய வாய்ப்பு, வீட்டில் சுபிக்ஷம் கூடும்னு சொல்லுவாங்க. வீட்டுக்குண்டான பொருட்களை வாங்குவது மிகவும் நல்லது. அதற்காக போய் நீங்கள் தங்கம் தான் வாங்கணும், வெள்ளி தான் வாங்கணுன்றது இல்லை. துவரம்பருப்பு, வெல்லம், இந்த மாதிரியான உப்பு, இந்த மாதிரியான வளரக்கூடிய விஷயங்கள், வீட்டுக்கு தேவைப்படும் விஷயங்களை வாங்குவது மிகவும் நல்லது. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா 22/4/2026 அன்றைக்கி ராமானுஜர் ஜெயந்தி. ராமானுஜர் அவதரித்த நாள். சித்திரை மாதம், திருவாதிரை நட்சத்திரம், ஸ்ரீபெரும்புதூரில் மிகவும் ஏற்றமாக இருக்கும். ராமானுஜர், அதாவது ராகு கேதுவின் தோஷம் இருக்கிறவா ஆதிசேஷனின் அவதாரம்னு சொல்லக்கூடிய ராமானுஜனை சேவிச்சுன்னு வந்தாலே நிச்சயமாக அந்த ராகு கேதுவின் தோஷம் நீங்கும். மிகப்பெரிய மகான், மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தியவர். அதனால் அவரை சேவிச்சுட்டு வர்றது மிகப்பெரிய ஏற்றம். இந்த மாதம் 23/4/2026 அன்றைக்கி வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள். சித்திரை மாதத்தில் ஒரு 1.5 மணி நேரம் வாஸ்து புருஷன் கண் விழிக்கிறார். அவர் கண் விழிக்கும்போது, அதாவது
18 நிமிஷமாக 5-18 நிமிஷம் பிரிச்சுக்கிறாள். முதல் 18 நிமிஷம் தன்னுடைய கண் விழித்து காலை கடன்களை பண்ணுறது, அதற்கு பிறகு ஸ்நானம் செய்து, அதற்கு பிறகு அதாவது சாமி கும்பிட்ற நேரம், அதாவது சாமி கும்பிட்ற நேரம், போஜனம் செய்தல், அதற்கு பிறகு அதுக்கப்புறம் தாம்பூலம் தரித்தல். இந்த போஜனம் செய்தல், தாம்பூலம் தரித்தல், இந்த 2 நேரமான கிட்டத்தட்ட 36 நிமிஷம், கடைசி 36 நிமிஷத்தை வந்து நீங்கள் அதாவது வீட்டுக்கு அடிமனை கோல் ஓடுறது, அதை தவிர வந்து புதுசாக பத்திரம் இது பண்ணுறது, வீடு கட்ட ஆரம்பிக்கிறது, பெரிய ப்ராஜெக்ட் போடுறது, இது எது பண்ணிங்கன்னாலும் அதில் நிச்சயமான வெற்றி கிடைக்கும். எந்த ஒரு தடங்களும் இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. இதில் உங்களுக்கு வந்து அதாவது கால நேரம் எதுவும் பார்க்க தேவையில்லை. அந்த வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரமான 8:04 காலையில் 8:04 AM - 9:34 AM, காலை 8 மணி முதல் 9:34 வரை அப்படின்னு வச்சுக்கோங்க. இதில் 36 நிமிஷம் கழிச்சால்னா 8:58 9:34 வரை உண்டான காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள், பூஜை செய்கிறது, எந்த ஒரு விஷயத்தையும், அதாவது வீடு கட்டுறது, கிரகப்பிரவேசம் பண்ணுறது, இந்த எது பண்ணிங்கன்னாலும், புதுசாக வீடு வாங்குறது, அக்ரிமெண்ட் போடுறது, இது எது செஞ்சிங்கன்னாலும் நிச்சயமாக பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அதற்கு பிறகு இந்த மாதத்தில் வரக்கூடியது சித்ரா பௌர்ணமி, மிகப்பெரிய விசேஷம். சித்ரா பௌர்ணமின்றது பெரிய விசேஷம். ஏன்னா முழு நிலவை பார்க்கக்கூடியது. எதுவும் வந்து வெய்ய காலத்தில் முழு நிலவு கேட்கவே வேண்டாம், ரொம்பவுமே விசேஷமாக தெரியும். 1/5/2026 அன்னைக்கு, அதாவது நான் வந்து இந்த பௌர்ணமி யோகங்கள்னு ஒரு இது போட்டிருக்கேன், அது பாருங்கள். விசேஷமான காலகட்டங்களாக இருக்கும் அன்றைக்கி பௌர்ணமியில், ரொம்பவுமே ஏற்றமான காலம். அதை தவிர பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி அன்றைக்கி அழகர் ஆற்றுல இறங்குறது ரொம்ப பெரிய விசேஷம். மதுரையிலலாம் வந்து கள்ளர்கள் ஆற்றுல இறங்கும்போது கூட்டம் சொல்லவே வேண்டாம். அதுவும் அடிக்கிற வெயிலுக்கு அதுக்கும் இருந்தாலும் அந்த இதுலேயும் வந்து கூட்டங்கள் அலை மோதும். 4/5/2026 அன்றைக்கி அக்னி நட்சத்திரம் ஆரம்பம். அதாவது பரணி 3ஆம் பாதம் சூரியன் வரும்பொழுது அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்கிறது. ஒரு 21 நாள் 28 நாள் வரலும் இருக்கும் இந்த அக்னி நட்சத்திரம் முடிவு வந்து வைகாசி மாதத்தில் வரும். அதை அப்போ பார்ப்போம். சரி, இந்த மாதத்தில் ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி உங்களுக்கு வந்து அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் தேவையாக இருந்ததேனால் நீங்கள் வந்து எனக்கு ஃபோன் பண்ணுங்க. கீழே ஸ்க்ராலிங்கில் நம்பர் போயின்னு இருக்கும், அதுக்கு ஃபோன் பண்ணுங்க. ஃபோன் பண்ணிவிட்டு உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர் வரலும் கொடுங்க. அதை தவிர என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன், அந்த கட்டணத்தை போடுங்க. அதனுடைய யூடிஆர் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு நான் ஜாதகத்தை போட்டுட்டு சந்தி இருக்கான்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களோட அப்பாயின்மெண்ட் கொடுத்து பேசுகிறேன். உங்களுடைய பிரச்சனைகள் என்னவாக இருந்தாலும் அது எந்த அளவுக்கு எளிதாக முடிக்க முடியும், எந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் கோச்சாரத்திலையும் தசாபுக்தியிலையும் எப்படி இருக்கும்ன்றதை பார்த்து நிச்சயமாக உங்களுக்கு வழியை சொல்கிறேன். சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை பராபவ வருஷம் சித்திரை மாதம் 14/4/2026 14/5/2026 வரை உண்டான காலகட்டம். துலாம், சித்திரை, சுவாதி, விசாகம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் இருக்கார். இந்த பராபவ வருஷம் சித்திரை மாதம் 14/4/2026 14/5/2026 வரலும் உண்டான நாட்களில் மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்களை வச்சு நம்ம மாதத்தினுடைய பலன்களை பார்க்குறோம். இந்த மாதத்தில் பார்த்தாலேனால் இந்த சூரியன் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் அதிபதி சப்தமத்தில் இருக்கிறார். அதனால் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள், திடீர் பண வரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் உண்டு. ஏன்னா சுக்கிரனும் உங்களுடைய ராசிநாதனும் 7ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். குரு பகவான் உங்களுடைய ராசியையே பார்க்குறார். அதை தவிர பார்த்தீங்கன்னா 6ஆம் இடம் வலுத்து போகிறது. சனி, செவ்வாய், புதன் 3 கிரகங்கள் இருக்குது. 3 கிரகங்களும் பார்த்தேனால் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். புத்தி கூர்மையை வெளிக்கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதம் 20ஆம் தேதி 20/4/2026 அன்றைக்கி பார்த்தோம்னா ராசிநாதன் 8ஆம் இடத்துல மறைகிறார். அதனால் ஒரு மனசில் வந்து ஒரு கிளேசம் இருக்கும், ஒரு சின்ன பயம் இருக்கும். அதே மாதிரி வெளிநாடு வெளியூர் போனோம்னா நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். மறைந்த இடத்துலேருந்து திடீர் பணவரம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர உங்களுடைய ராசிக்கு 23/4/2026
6 அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் புதன் வந்துடுறார். 9ஆம் அதிபதி 9க்கு 11 7ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். 9ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் சேர்ந்து இருக்கிறதுனால தந்தையினால் செல்வங்கள் ஆதாயங்கள் வரக்கூடிய வாய்ப்பு, தந்தையின்கள் சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக நிறைவேறும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் 23 அன்னைக்கு வரார். அதை தவிர 9/5/2026 அன்னைக்கு புதன் 8ஆம் இடத்துல மறைகிறார். 9ஆம் அதிபதி 9க்கு 12 மறைகிறார். அதனால் வெளிநாட்டுக்கு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கவாளுக்கு சிறு சிறு பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. செவ்வாய் பார்த்தோம்னா சமசப்தமத்தில் வரார். செவ்வாயும் சூரியனும் சேர்ந்து இருக்கிறதுனால கூட்டாளிகளை அதிகமாக நம்ப வேண்டாம். கூட்டு தொழிலில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. எதிர்பாலினத்தவர் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா 7ஆம் இடம் ஆட்சி பெற்ற செவ்வாயாக இருக்கிறதுனால எதிர்பாலினத்தவர் எதிராளிகள் நிச்சயமாக உங்களுடைய நண்பர்களாகவே இருப்பார்கள். நண்பர்களுடன் ஜாகிரதையாக பழகிறது நல்லது. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ரொம்பவும் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். ஏன்னா 9ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால ஏற்கனவே நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. 3ஆம் இடத்தையும் குரு பகவான் தன்னுடைய வீடு தனுசுதியும் பார்க்கறதுனால முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். அதை தவிர பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கறதுனால கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் சில நாட்கள் உங்களுடைய முயற்சிகளை தள்ளி வைப்பது நல்லதுன்னு சொல்கிறோம். அந்த சில நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள். சந்திராஷ்டம நாட்கள் என்னென்னைக்கு வருது அப்படின்னு பார்க்கும்பொழுது துலா ராசிக்காரர்களுக்கு 19/4/2026 21/4/2026 வரலும் உண்டான நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள். 8ஆம் இடத்துல சந்திர பகவான் போய் மறையும் பொழுது சந்திராஷ்டம நாள். அந்த காலகட்டத்தில் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் பண்ணுறது நல்லது. அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் தேங்காய் உடைச்சிட்டு வாங்கும். நிச்சயமாகவே நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு விஷயத்தை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததுன்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரமான தேங்காய் உடைச்சிட்டு வர்றது மூலம் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. சரி, மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த துலா ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் எதிர்பாலினத்தவரோடு ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. அதாவது நண்பர்களோடையோ அதை தவிர பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்லேயோ ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா நண்பர்களை நம்புவது அந்த அளவு விசேஷம் இல்லை. நண்பர்கள் உங்களுக்கு நிச்சயமாகவே பிரச்சனையை கொடுக்கக்கூடியவர்களாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 7ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் வரும்போது நிச்சயமாக பிரச்சனைகள் வரும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. திடீர் பணவரவு வரும். பணவரவு எல்லா வகையிலையும் வரும். உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். இருந்தாலும் சந்திராஷ்டம நாள்னு சொல்லக்கூடிய 19/4 21/4/2026 வரலும் தள்ளி வைப்பது மிகவும் நல்லது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்களேன்னா உங்களுடைய உடல்நிலை சீராக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எந்த ஒரு போட்டிகளாக இருந்தாலும் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா 6ஆம் இடத்துல சனி செவ்வாய் 2 பேருமே இருக்கிறதுனால போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அது தவிர மனசுக்குள்ள சில கிளேசங்கள் வரும். ஏன்னா 8ஆம் இடத்துல சுக்கிரன் மறையிறதுனால கொஞ்சம் சின்ன சின்ன மனக்கசப்புகள் மனக்லேசங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தாயின் உடல்நிலை நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் சீரான மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மர் கோவிலுக்கு போயிட்டு லக்ஷ்மி நரசிம்மர் கோவிலுக்கு போயிட்டு ஒரு துளசி மாலை போட்டுட்டு பானகம் பிரசாதம் வச்சுட்டு வாங்கும். பானகம் பிரசாதம் கொடுத்துட்டு வாங்கும். அது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு நல்லபடியாக இல்லைன்னா நிச்சயமாக போய் வணங்கிட்டு வர்றது ரொம்பவுமே நல்லது. அது தவிர பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கலைத்துறையில் இருந்தாலும் சரி, பால் சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள் செய்பவராக இருந்தாலும் சரி, அது தவிர உங்களுடைய ராசிக்காரர்கள், அதாவது துலா ராசிக்காரர்கள் மருத்துவம் அந்த மாதிரி மருத்துவத்தில் சர்ஜரி அந்த மாதிரி பண்ணுறவங்க ரொம்ப இந்த காலகட்டம் மிகப்பெரிய ஏற்றமான காலகட்டமாக அமையப்போகிறது. ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்களின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன். பராபவ வருஷம் சித்திரை மாதம் 14/4/2026 14/5/2026 வரலும் உண்டான காலகட்டம். பொதுவாகவே மாத பலன்னு சொல்லும் பொழுது மாத கிரகங்களான சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கிரனின் மாறுதல்களை வச்சு மாத பலன்களை சொல்லுவோம். இந்த மாதத்தில் வரக்கூடிய கோல்சாரம் என்ன, இந்த மாதத்தில் வரக்கூடிய அதாவது விசேஷமான தினங்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம்.
முதல்ல இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு பார்த்தாலேயானால் மேஷ ராசியில் சூரியனும் சுக்கிரனும் இருக்கா. அது தவிர மிதுனத்தில் குரு, கேது பகவான் 5ஆம் இடம்னு காலபுருஷ தத்துவத்தின் 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய சிம்மத்தில் இருக்கார். 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் ராகுவும், 3 கிரகங்கள் மீன ராசியில், அதாவது சனி, புதன் மற்றும் செவ்வாய், இந்த 3 கிரகங்கள் இருக்குது. ராகு கேத்துக்குள்ளே எல்லா கிரகங்களும் அடைபட்டு இருக்குது இந்த காலகட்டத்தில். அதனால் நிச்சயமாக பொருளாதார தடங்கள் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. வியாபார தடங்கல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எந்த ஒரு காரியத்திலும் எடுத்த காரியங்கள் அந்த அளவுக்கு வேகமாக நிறைவேறாது. அதனால் பொறுமையாக இருக்கிறது நிச்சயமாகவே நல்லது. இந்த சித்திரை மாதம் அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் என்ன, கோல்சாரங்கள் என்னென்ன அப்படின்னா, மாதம் பிறந்து 14ஆம் தேதி பிறக்கிறது, 20ஆம் தேதி அன்றைக்கே சுக்கிரன் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறார். அதற்கு பிறகு 23ஆம் தேதி 23/4/2026 புதன் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு வரார். அதற்கு பிறகு மேஷத்திலிருந்தும் ரிஷபத்துக்கு போகிறார். என்றைக்கு? 9ஆம் தேதி 9/5/2026 அன்றைக்கி. 10/5/2026 அன்றைக்கி செவ்வாய் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு வரார். இந்த 23/4/2026 10/5/2026 வரையிலும் உண்டான நாட்கள் மிகவும் கடினமான நாட்கள். ஏன்னா போர் சூழக்கூடிய உருவாக்கம், ஏன்னா சனி செவ்வாயினுடைய தாக்கம் 2 பேருமே சேர்ந்து இருக்கக்கூடியது, தனித்து வேறு இருக்காங்க. சுபர்கள் பார்வை இல்லை. அதனால் நிச்சயமாக கடல் வாணிபங்கள் கெடும். கடல் வாணிபகத்தில் பெரிய இழப்பு ஏற்படும். அது தவிர இந்த கருப்பு திரவ பொருள், நெருப்பு சம்பந்தப்பட்ட பொருள், இது எல்லாமே பிரச்சனைகளில் சேரும். இந்த காலகட்டத்தில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தான் என்ற அகம்பாவத்துடன் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக நடக்கும். இருந்தாலும் 10ஆம் தேதிக்கு மேலே எல்லாமே சரியாகக்கூடிய, கொஞ்சம் கொஞ்சமாக மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்குது. உலக பொருளாதாரம் நிச்சயமாக இந்த 23/4 10/5 வருடம் உண்டான காலகட்டத்தில் நிச்சயமாக பிரச்சனைகள் இருக்கும். அதனால் பொறுமையாக இருந்து கடந்து செல்வது தான் நல்லது. தேவையில்லாத செலவுகள் செய்யாமல் இருக்கிற விஷயத்தை கையில் வச்சுட்டு போகிறது தான் ரொம்பவுமே நல்லது. சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ தினங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த மாதத்தில் பார்த்தேனால் 14/4 வருஷப்பருப்பு, அதாவது பராபவ வருஷம் பிறக்கிறது. அதற்கு பிறகு பார்த்தேனால் 17ஆம் தேதி அமாவாசை, சித்திரை அமாவாசை. அது மிகவும் முக்கியமான அமாவாசை. பித்திருக்களுக்கு உண்டான விஷயங்களை செய்ய வேண்டிய கட்டாயம். அதற்கு பிறகு 20/4/2026 அன்றைக்கி அக்ஷய திருத்தியை, அதாவது அமாவாசையிலிருந்து 3ஆவது நாள் திருத்தியை, 3ஆவது நாள் பிரதமை துதியை திருத்தியை, 3ஆவது நாள் பார்த்தேனால் வளர்பிறை திருத்தியை 3ஆவது நாள்ன்றதுனால அக்ஷய திருத்தியை மிகவும் மிகவும் நல்ல விஷயம். எந்த ஒரு பொருளை வாங்கினாலும் மறுபடியும் வாங்கக்கூடிய வாய்ப்பு, வீட்டில் சுபிக்ஷம் கூடும்னு சொல்லுவாங்க. வீட்டுக்குண்டான பொருட்களை வாங்குவது மிகவும் நல்லது. அதற்காக போய் நீங்கள் தங்கம் தான் வாங்கணும், வெள்ளி தான் வாங்கணுன்றது இல்லை. துவரம்பருப்பு, வெல்லம், இந்த மாதிரியான உப்பு, இந்த மாதிரியான வளரக்கூடிய விஷயங்கள், வீட்டுக்கு தேவைப்படும் விஷயங்களை வாங்குவது மிகவும் நல்லது. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா 22/4/2026 அன்றைக்கி ராமானுஜர் ஜெயந்தி. ராமானுஜர் அவதரித்த நாள். சித்திரை மாதம், திருவாதிரை நட்சத்திரம், ஸ்ரீபெரும்புதூரில் மிகவும் ஏற்றமாக இருக்கும். ராமானுஜர், அதாவது ராகு கேதுவின் தோஷம் இருக்கிறவா ஆதிசேஷனின் அவதாரம்னு சொல்லக்கூடிய ராமானுஜனை சேவிச்சுன்னு வந்தாலே நிச்சயமாக அந்த ராகு கேதுவின் தோஷம் நீங்கும். மிகப்பெரிய மகான், மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தியவர். அதனால் அவரை சேவிச்சுட்டு வர்றது மிகப்பெரிய ஏற்றம். இந்த மாதம் 23/4/2026 அன்றைக்கி வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள். சித்திரை மாதத்தில் ஒரு 1.5 மணி நேரம் வாஸ்து புருஷன் கண் விழிக்கிறார். அவர் கண் விழிக்கும் போது, அதாவது 18 நிமிஷமாக 5-18 நிமிஷம் பிரிச்சுக்கிறார். முதல் 18 நிமிஷம் தன்னுடைய கண் விழித்து காலை கடன்களை பண்ணுறது. அதற்கு பிறகு ஸ்நானம் செய்து, அதற்கு பிறகு அதாவது சாமி கும்பிட்ற நேரம்,
போஜனம் செய்தல் அதுக்கப்புறம் தாம்பூலம் தரித்தல். இந்த போஜனம் செய்தல் தாம்பூலம் தரித்தல் இந்த 2 நேரமான கிட்டத்தட்ட 36 நிமிஷம், கடைசி 36 நிமிஷத்தை வந்து நீங்கள் அதாவது வீட்டுக்கு அடிமனை கோல் ஓடுறது, அதை தவிர வந்து புதுசாக பத்திரம் பண்ணுறது, வீடு கட்ட ஆரம்பிக்கிறது, பெரிய ப்ராஜெக்ட் போடுறது, இது எது பண்ணிங்கன்னாலும் அதில் நிச்சயமான வெற்றி கிடைக்கும். எந்த ஒரு தடங்களும் இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. இதில் உங்களுக்கு வந்து அதாவது கால நேரம் எதுவும் பார்க்க தேவையில்லை. அந்த வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரமான 8:04 காலையில் 8:04 AM லேருந்து 9:34 AM, காலை 8 மணி முதல் 9:34 வரை அப்படின்னு வச்சுக்கோங்க. இதில் 36 நிமிஷம் கழிச்சால்னா 8:58லேருந்து 9:34 வரை உண்டான காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள், பூஜை செய்கிறது, எந்த ஒரு விஷயத்தையும் அதாவது வீடு கட்டுறது, கிரகப்பிரவேசம் பண்ணுறது, இந்த எது பண்ணிங்கன்னாலும், புதுசாக வீடு வாங்குறது, அக்ரிமெண்ட் போடுறது, இது எது செஞ்சிங்கன்னாலும் நிச்சயமாக பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அதற்கு பிறகு இந்த மாதத்தில் வரக்கூடியது சித்ரா பௌர்ணமி, மிகப்பெரிய விசேஷம். சித்ரா பௌர்ணமின்றது பெரிய விசேஷம். ஏன்னா முழு நிலவை பார்க்கக்கூடியது. எதுவும் வந்து வெய்ய காலத்தில் முழு நிலவு கேட்கவே வேண்டாம், ரொம்பவுமே விசேஷமாக தெரியும். 1/5/2026 அன்றைக்கி, அதாவது நான் வந்து இந்த பௌர்ணமி யோகங்கள்னு ஒரு போட்டிருக்கேன், அதை பாருங்கள். விசேஷமான காலகட்டங்களாக இருக்கும் அன்றைக்கி பௌர்ணமியில், ரொம்பவுமே ஏற்றமான காலம். அதை தவிர பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி அன்றைக்கி அழகர் ஆற்றுல இறங்குறது ரொம்ப பெரிய விசேஷம். மதுரையிலலாம் வந்து கள்ளர்கள் ஆற்றுல இறங்கும்போது கூட்டம் சொல்லவே வேண்டாம். அதுவும் அடிக்கிற வெயிலுக்கு அதுக்கும் இருந்தாலும் அந்த இதுலேயும் வந்து கூட்டங்கள் அலை மோதும். 4/5/2026 அன்றைக்கி அக்னி நட்சத்திரம் ஆரம்பம். அதாவது பரணி 3ஆம் பாதம் சூரியன் வரும்பொழுது அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்கிறது. ஒரு 21 நாள் 28 நாள் வரலும் இருக்கும் இந்த அக்னி நட்சத்திரம் முடிவு வந்து வைகாசி மாதத்தில் வரும். அதை அப்போ பார்ப்போம். சரி, இந்த மாதத்தில் ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி உங்களுக்கு வந்து அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் தேவையாக இருந்ததேனால் நீங்கள் வந்து எனக்கு ஃபோன் பண்ணுங்க. கீழே ஸ்க்ராலிங்கில் நம்பர் போயின்ட்டுருக்கும், அதுக்கு ஃபோன் பண்ணுங்க. ஃபோன் பண்ணிவிட்டு உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர் வரலும் கொடுங்க. அதை தவிர என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன், அந்த கட்டணத்தை போடுங்க. அதனுடைய யூடிஆர் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு நான் ஜாதகத்தை போட்டுட்டு சந்தி இருக்கான்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களோட அப்பாயின்மெண்ட் கொடுத்து பேசுகிறேன். உங்களுடைய பிரச்சனைகள் என்னவாக இருந்தாலும் அது எந்த அளவுக்கு எளிதாக முடிக்க முடியும், எந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் கோச்சாரத்திலையும் தசாபுக்தியிலையும் எப்படி இருக்கும்ன்றதை பார்த்து நிச்சயமாக உங்களுக்கு வழியை சொல்கிறேன். சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை பராபவ வருஷம் சித்திரை மாதம் 14/4/2026 14/5/2026 வரை உண்டான காலகட்டம். மிதுனம், மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. இந்த மிதுன ராசிக்காரர்கள் எனக்கு தெரிஞ்ச வரலும் கிட்டத்தட்ட அஷ்டமத்து சனி, 9ஆம் இடத்துல சனி, 10ஆம் இடத்துல இப்போ சனி வந்து பெரிய மாறுதல் இல்லையே சார், என்ன சார் லாஸ்ட்டு ஒரு 2-3 மாதம் ஓரளவு பரவாயில்லாமல் இருந்து திருப்பியும் வந்து பிரச்சனைகள் இருக்கே, மென்டல் ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக இருக்கே, என்ன பண்ணுறது, நிறைய பேர் கேட்டுருக்காங்க. இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசியில் குரு பகவான் இருக்கார். அதனால் எந்த ஒரு விஷயத்திலையும் திருப்தி அடையக்கூடிய மனப்பான்மை வராது. எல்லா விஷயத்திலையும் ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும். மனசில் கிளேசங்கள் ஓடும். தீர்க்கமான சிந்தனைகள் இருந்தாலும் அதனால் ஏதாவது தவறு வந்துருமோன்ற ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். அதனால் குரு பகவான் உங்களுடைய ராசியிலே இருக்கார், தனித்த குருவாக வேறு இருக்கார். மனசில் கிளேசத்தை கொடுத்துட்டே இருப்பார். எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் ப்ராம்ப்டிங் இருந்துகிட்டே இருக்கும். இதை இப்படி பண்ணியிருக்கலாம், அப்படி பண்ணியிருக்கலாம்னு அதில் ஒரு நிறைவுத்தன்மை இருக்காது. சரி, இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, சித்திரை மாதம் பராபவ வருஷம் 14/4/2026 14/5/2026 வரலும் உண்டான காலகட்டம். பொதுவாகவே மாத பலன்னு சொல்லக்கூடிய மாத கிரகங்கள் சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்களை வச்சு சொல்லுவோம். சூரியன் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கார். சூரியன் 11ஆம் இடத்துல இருக்கும் பொழுது எல்லா வித விஷயங்களும் நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். அதனால் பெரிய ஏற்றமான காலம். ஆனால் ஒவ்வொரு சித்திரை மாதத்துலேயும் 11ஆம் இடத்துல இருக்கும். இதில் என்ன சார் பெரிய வித்தியாசம்? இந்த வருஷம் பார்த்தோம்னா சுக்கிரனோட சேர்ந்தே இருக்கார். 12ஆம் அதிபதி 12க்கு 12 இருக்கார். செலவுகள் கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். நீங்கள் நினைத்த காரியங்கள் நிச்சயமாக நடக்கும்.
குரு பகவான் ராசியில் இருக்கிறதுனால குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு. திருமண யோகம் வந்தாச்சு. திருமணத்துக்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயமாக நடக்கும். இந்த மாதத்தில் பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி பகவானோட புதன் மற்றும் செவ்வாய் 2 கிரகங்கள் சேர்ந்து சனியோட 3 கிரகங்கள் இருக்குது. இந்த மாதத்தில் 3 கிரகங்கள் 10ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். அதாவது 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும்னுவா. வருட கிரகங்களும் இருக்குது, மாத கிரகங்களும் இருக்குது. நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்க போகிறது. ராசிநாதன் 10ஆம் இடத்துல நீச்சம் பெற்று போகிறாரே சார். நீச்சம் பெற்ற புதன் அதிகமான கல்வியை கொடுப்பார். உங்களுக்கு ட்ரேடிங் செக்மெண்ட்டில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, தொழிலில் பெரிய மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்பு. இந்த காலகட்டத்தில் அக்கௌண்ட்ஸ் ஜாபில் இருக்கிறவங்க, என்ஜினியரிங்கில் இருக்கிறவங்க, சாஃப்ட்வேரில் இருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் திடீர் பணம் வரும். அக்கௌண்டிங்கில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சார்ட் அக்கௌண்டன்ட்ஸ் அந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துக்கு சுக்கிரன், ஆட்சி பெற்ற சுக்கிரன் வரப்போகிறார். எப்போ வரார்? ஒரே வாரத்தில் 20/4/2026 அன்றைக்கி பார்த்தோன்னா ராசிக்கு 12ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற சுக்கிரன் இருக்கார். 12ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற சுக்கிரன் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம், கணவன் மனைவியோடு நல்ல ஒரு போக்கு இருக்கும். நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு. சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். அதோடு பார்த்தோம்னா உங்களுடைய ராசிநாதனும் 23/4/2026 அன்றைக்கி 11ஆம் இடத்துக்கு வந்துள்ளார். நீங்கள் நினைத்தது அத்தனையுமே நடக்கும். கவலைப்படவே தேவையில்லை. முயற்சிகள் அத்தனையும் வெற்றி பெறும். நீங்கள் நினைச்ச காரியங்கள் நிச்சயமாக கைகூடக்கூடிய காலகட்டமாக இருக்கும். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா ராசிநாதன் 11ஆம் இடத்துல. படிப்பு, வெளிநாடு போய் படிக்கணும் அப்படின்னா நிச்சயமாக படிக்கலாம். ஏன்னா 4ஆம் அதிபதியும் 11ஆம் இடத்துல போகிறார். போஸ்ட் கிராஜுவேஷன், பிஹெச்டி இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவாடுகள்லாம் நல்ல ஒரு ஏற்றமான காலமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துலையும் புதன் வரார். எப்போ வரார் அப்படின்னா 9/5/2026 அன்றைக்கி 12ஆம் இடத்துக்கு வந்துடுறார். ராசிநாதன் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால சிறு சிறு செலவுகள் வரும், மன கிளேசங்கள் வரும். என்னென்னா ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம ஃபெயில் ஆகிடுவோமோ அப்படின்ற மாதிரி மன கிளேசம் இருக்கும். கவலைப்பட வேண்டாம். ஆட்சி பெற்ற சுக்கிரனோடு இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். செவ்வாய் பகவானும் 11ஆம் இடத்துக்கு வரார். 11ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டம். 10/5 11ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கார். நல்ல ஒரு விசேஷம், கேட்கவே வேண்டாம். எந்த காரியத்தை தொட்டாலும் நிச்சயம் நடக்கும். 2வது திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயமாக 2வது திருமண வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமைய போகிறது. மொத்தத்தில் பார்த்தோம்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். 3வது இடத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால சிறு சிறு தடைகளோட வெற்றிகள் நிச்சயமாக வரும். தீர்க்கமான சிந்தனை இருக்கும். குரு பகவான் இருக்கிறதுனால குழந்தை பிராப்தியும் இருக்கும். திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமணம் வாய்க்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. 11ஆம் இடம் வலுப்பெறுறது. இந்த மாதம் உங்களுடைய லாபஸ்தானம் வலுப்பெறுறதுனால எந்த ஒரு தொழிலும் பெரிய லாபத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள். அதை தவிர மூத்த சகோதரர்கள் மூலியம், சகோதரிகள் மூலியமாக ஆதாயம் மதியக்கூடிய வாய்ப்புகள். அது தவிர ரியல் எஸ்டேட் மூலியமாக அதீதமான பணம் வரக்கூடிய வாய்ப்புகள். கம்ப்யூட்டர், சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர் என்ஜினியர்ஸுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள். அது தவிர ராசிநாதன் 10ஆம் இடத்துல நீச்சம் பெற்றிருக்கிறதுனால சில தொய்வு அதாவது இருக்கும். 23/4 வருடம் பார்த்திங்கன்னா மனசுக்குள்ளே ஒரு தொய்வு இருக்கும். ஏன்னா என்னடா இது, எது எடுத்தாலும் முன்னே போக மாட்டேன்றதேன்னு ஒரு மனசுக்குள்ளே ஒரு தொய்வு இருக்கும். ஏன்னா 10ஆம் இடத்துல நீச்சப்படுறார். அவரே 11ஆம் இடத்துக்கு சூரியனோட சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். 23/4 பார்த்தோம்னா நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். கவலைப்படவே தேவையில்லை. இந்த மாதத்தில் நீங்கள் சில நாட்கள் விளக்கணும். அந்த சில நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது சந்திராஷ்டம நாட்கள். அந்த சந்திராஷ்டம நாட்கள் சந்திர பகவான் 8ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் பொழுது உங்களுக்கு மன கிளேசத்தை அதிகமாக ஏற்படுத்துவார். அதனால் சந்திரன் 8ஆம் இடத்துல எப்போ இருப்பார்னு பார்த்தோம்னா 8/5/2026 10/5/2026 வரலும் உண்டான நாட்கள். இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததே ஆனால் நீங்கள் எடுத்த காரியத்தை அந்த நாளில் தான் பண்ணி ஆகணுன்ற கட்டாயம் இருந்ததுன்னா சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம், அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் அபிஷேகத்துக்கு பால் கொண்டு போய் கொடுங்க. அதாவது பசும்பால் கொடுத்துட்டு வாங்க. உங்களுக்கு வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகும். அதுவும் சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தினால வரக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக விலகும். சரி, இந்த மாதத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்த அளவு விசேஷம் இல்லைன்னா என்ன பண்ணுறது? அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மரை போய் வேண்டுங்க. லக்ஷ்மி நரசிம்மரை போய் சேவிச்சுட்டு பானகம் பிரசாதம் வச்சுட்டு துளசி மாலை ஒன்று போட்டுட்டு வாங்க. உங்களுக்கு வரக்கூடிய எல்லா விஷயத்திலிருந்தும் நிச்சயமான ஒரு பெரிய மாற்றங்களும் ஏற்றங்களும் இந்த மாதம் வந்தே தீரும்.
ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் பராபவ வருஷம் சித்திரை மாதம் 14/4/2026 14/5/2026 வரலும் உண்டான காலகட்டம். பொதுவாகவே மாத பலன்னு சொல்லும் பொழுது மாத கிரகங்களான சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனின் மாறுதல்களை வச்சு மாத பலன்களை சொல்லுவோம். இந்த மாதத்தில் வரக்கூடிய கோள்சாரம் என்ன, இந்த மாதத்தில் வரக்கூடிய அதாவது விசேஷமான தினங்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம். முதல்ல இந்த மாதத்தினுடைய கோள்சாரம் அப்படின்னு பார்த்தாலேயானால் மேஷ ராசியில் சூரியனும் சுக்கிரனும் இருக்கா. அது தவிர மிதுனத்தில் குரு, கேது பகவான் 5ஆம் இடம்னு காலபுருஷ தத்துவத்தின் 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய சிம்மத்தில் இருக்கார். 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் ராகுவும், 3 கிரகங்கள் மீன ராசியில், அதாவது சனி, புதன் மற்றும் செவ்வாய், இந்த 3 கிரகங்கள் இருக்குது. ராகு கேத்துக்குள்ளே எல்லா கிரகங்களும் அடைபட்டு இருக்குது இந்த காலகட்டத்தில். அதனால் நிச்சயமாக பொருளாதார தடங்கள் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. வியாபார தடங்கல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எந்த ஒரு காரியத்திலும் எடுத்த காரியங்கள் அந்த அளவுக்கு வேகமாக நிறைவேறாது. அதனால் பொறுமையாக இருக்கிறது நிச்சயமாகவே நல்லது. இந்த சித்திரை மாதம் அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் என்ன, கோள்சாரங்கள் என்னென்ன அப்படின்னா, மாதம் பிறந்து 14ஆம் தேதி பிறக்கிறது. 20ஆம் தேதி அன்றைக்கே சுக்கிரன் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறார். அதற்கு பிறகு 23ஆம் தேதி 23/4/2026 புதன் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு வரார். அதற்கு பிறகு மேஷத்திலிருந்தும் ரிஷபத்துக்கு போகிறார். என்றைக்கு 9ஆம் தேதி 9/5/2026 அன்றைக்கி. 10/5/2026 அன்றைக்கி செவ்வாய் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு வரார். இந்த 23/4/2026 10/5/2026 வரையிலும் உண்டான நாட்கள் மிகவும் கடினமான நாட்கள். ஏன்னா போர் சூழக்கூடிய உருவாக்கம், ஏன்னா சனி செவ்வாயினுடைய தாக்கம் 2 பேருமே சேர்ந்து இருக்கக்கூடியது, தனித்து வேறு இருக்காங்க. சுபர்கள் பார்வை இல்லை. அதனால் நிச்சயமாக கடல் வாணிபங்கள் கெடும். கடல் வாணிபத்தில் பெரிய இழப்பு ஏற்படும். அது தவிர இந்த கருப்பு திரவ பொருள், நெருப்பு சம்பந்தப்பட்ட பொருள், இது எல்லாமே பிரச்சனைகளில் சேரும். இந்த காலகட்டத்தில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தான் என்ற அகம்பாவத்துடன் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக நடக்கும். இருந்தாலும் 10ஆம் தேதிக்கு மேலே எல்லாமே சரியாகக்கூடிய, கொஞ்சம் கொஞ்சமாக மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்குது. உலக பொருளாதாரம் நிச்சயமாக இந்த 23/4 10/5 வரலும் உண்டான காலகட்டத்தில் நிச்சயமாக பிரச்சனைகள் இருக்கும். அதனால் பொறுமையாக இருந்து கடந்து செல்வது தான் நல்லது. தேவையில்லாத செலவுகள் செய்யாமல் இருக்கிற விஷயத்தை கையில் வச்சுட்டு போகிறது தான் ரொம்பவுமே நல்லது. சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ தினங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த மாதத்தில் பார்த்தேனால் 14/4 வருஷப்பருப்பு, அதாவது பராபவ வருஷம் பிறக்கிறது. அதற்கு பிறகு பார்த்தேனால் 17ஆம் தேதி அமாவாசை, சித்திரை அமாவாசை. அது மிகவும் முக்கியமான அமாவாசை. பித்திருக்களுக்கு உண்டான விஷயங்களை செய்ய வேண்டிய கட்டாயம். அதற்கு பிறகு 20/4/2026 அன்றைக்கி அக்ஷய திருத்தியை, அதாவது அமாவாசையிலிருந்து 3ஆவது நாள் திருத்தியை, 3ஆவது நாள் பிரதமை துதியை திருத்தியை, 3ஆவது நாள் பார்த்தேனால் வளர்பிறை திருத்தியை 3ஆவது நாள்ன்றதுனால அக்ஷய திருத்தியை மிகவும் மிகவும் நல்ல விஷயம். எந்த ஒரு பொருளை வாங்கினாலும் மறுபடியும் வாங்கக்கூடிய வாய்ப்பு, வீட்டில் சுபிக்ஷம் கூடும்னு சொல்லுவாங்க. வீட்டுக்குண்டான பொருட்களை வாங்குவது மிகவும் நல்லது. அதற்காக போய் நீங்கள் தங்கம் தான் வாங்கணும், வெள்ளி தான் வாங்கணுன்றது இல்லை. துவரம்பருப்பு, வெல்லம், இந்த மாதிரியான உப்பு, இந்த மாதிரியான வளரக்கூடிய விஷயங்கள், வீட்டுக்கு தேவைப்படும் விஷயங்களை வாங்குவது மிகவும் நல்லது. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா 22/4/2026 அன்றைக்கி ராமானுஜர் ஜெயந்தி. ராமானுஜர் அவதரித்த நாள். சித்திரை மாதம், திருவாதிரை நட்சத்திரம், ஸ்ரீபெரும்புதூரில் மிகவும் ஏற்றமாக இருக்கும். ராமானுஜர், அதாவது ராகு கேத்துவின் தோஷம் இருக்கிறவா ஆதிசேஷனின் அவதாரம்னு சொல்லக்கூடிய ராமானுஜனை சேவிச்சுன்னு வந்தாலே நிச்சயமாக அந்த ராகு கேத்துவின் தோஷம் நீங்கும். மிகப்பெரிய மகான், மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தியவர். அதனால் அவரை சேவிச்சுட்டு வர்றது மிகப்பெரிய ஏற்றம்.
இந்த மாதம் 23/4/2026 அன்றைக்கி வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள். சித்திரை மாதத்தில் ஒரு 1.5 மணி நேரம் வாஸ்து புருஷன் கண் விழிக்கிறார். அவர் கண் விழிக்கும் போது அதாவது 18 நிமிஷமாக 5-18 நிமிஷம் பிரிச்சுக்கிறார். முதல் 18 நிமிஷம் தன்னுடைய கண் விழித்து காலை கடன்களை பண்ணுறது, அதற்கு பிறகு ஸ்நானம் செய்து, அதற்கு பிறகு அதாவது சாமி கும்பிட்ற நேரம், போஜனம் செய்தல், அதற்கு பிறகு அதுக்கப்புறம் தாம்பூலம் தரித்தல். இந்த போஜனம் செய்தல், தாம்பூலம் தரித்தல், இந்த 2 நேரமான கிட்டத்தட்ட 36 நிமிஷம், கடைசி 36 நிமிஷத்தை நீங்கள் அதாவது வீட்டுக்கு அடிமனை கோல் ஓடுறது, அதை தவிர புதுசாக பத்திரம் பண்ணுறது, வீடு கட்ட ஆரம்பிக்கிறது, பெரிய ப்ராஜெக்ட் போடுறது, இது எது பண்ணிங்கன்னாலும் அதில் நிச்சயமான வெற்றி கிடைக்கும். எந்த ஒரு தடங்களும் இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. இதில் உங்களுக்கு அதாவது கால நேரம் எதுவும் பார்க்க தேவையில்லை. அந்த வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரமான 8:04 காலையில் 8:04 AM லேருந்து 9:34 AM, காலை 8 மணி முதல் 9:34 வரை அப்படின்னு வச்சுக்கோங்க. இதில் 36 நிமிஷம் கழிச்சால்னா 8:58லேருந்து 9:34 வரை உண்டான காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள், பூஜை செய்கிறது, எந்த ஒரு விஷயத்தையும், அதாவது வீடு கட்டுறது, கிரகப்பிரவேசம் பண்ணுறது, இந்த எது பண்ணிங்கன்னாலும், புதுசாக வீடு வாங்குறது, அக்ரிமெண்ட் போடுறது, இது எது செஞ்சிங்கன்னாலும் நிச்சயமாக பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அதற்கு பிறகு இந்த மாதத்தில் வரக்கூடியது சித்ரா பௌர்ணமி, மிகப்பெரிய விசேஷம். சித்ரா பௌர்ணமின்றது பெரிய விசேஷம். ஏன்னா முழு நிலவை பார்க்கக்கூடியது. எதுவும் வெய்ய காலத்தில் முழு நிலவு கேட்கவே வேண்டாம், ரொம்பவுமே விசேஷமாக தெரியும். 1/5/2026 அன்றைக்கி, அதாவது நான் இந்த பௌர்ணமி யோகங்கள்னு ஒரு இது போட்டிருக்கேன், அது பாருங்கள். விசேஷமான காலகட்டங்களாக இருக்கும் அன்றைக்கி பௌர்ணமியில், ரொம்பவுமே ஏற்றமான காலம். அதை தவிர பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி அன்றைக்கி அழகர் ஆற்றுல இறங்குறது ரொம்ப பெரிய விசேஷம். மதுரையிலலாம் கள்ளர்கள் ஆற்றுல இறங்கும்போது கூட்டம் சொல்லவே வேண்டாம். அதுவும் அடிக்கிற வெயிலுக்கு அதுக்கும் இருந்தாலும் அந்த இதுலேயும் கூட்டங்கள் அலை மோதும். 4/5/2026 அன்றைக்கி அக்னி நட்சத்திரம் ஆரம்பம். அதாவது பரணி 3ஆம் பாதம் சூரியன் வரும்பொழுது அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்கிறது. ஒரு 21 நாள் 28 நாள் வரலும் இருக்கும் இந்த அக்னி நட்சத்திரம். முடிவு வைகாசி மாதத்தில் வரும், அதை அப்போ பார்ப்போம். சரி, இந்த மாதத்தில் ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் தேவையாக இருந்ததேனால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. கீழே ஸ்க்ராலிங்கில் நம்பர் போயின்னு இருக்கும், அதுக்கு ஃபோன் பண்ணுங்க. ஃபோன் பண்ணிவிட்டு உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர் வரலும் கொடுங்க. அதை தவிர என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன், அந்த கட்டணத்தை போடுங்க. அதனுடைய UTR ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு நான் ஜாதகத்தை போட்டுட்டு சந்தி இருக்கான்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட அப்பாயின்மெண்ட் கொடுத்து பேசுகிறேன். உங்களுடைய பிரச்சனைகள் என்னவாக இருந்தாலும் அது எந்த அளவுக்கு எளிதாக முடிக்க முடியும், எந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் கோச்சாரத்திலையும் தசாபுக்தியிலையும் எப்படி இருக்கும்ன்றதை பார்த்து நிச்சயமாக உங்களுக்கு வழியை சொல்கிறேன். சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை பராபவ வருஷம் சித்திரை மாதம் 14/4/2026 14/5/2026 வரை உண்டான காலகட்டம். தனுசு, மூலம், பூராடம், உத்திராடம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு சப்தமத்தில் இருக்கார். திருமண பாக்கியம் நிச்சயமாக ஏற்படும். அதனால் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. அதை தவிர உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம், தீர்க்கமான சிந்தனை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்களை வச்சு தான் மாத பலன்களை சொல்லுவோம். அதாவது இப்போது பராபவ வருஷம் சித்திரை மாதம், அதாவது 14/4/2026 14/5/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில் பார்த்தாலேயான உங்களுடைய ராசிக்கு சூரியன், செவ்வாய், சூரியன் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிற 9ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இதை தவிர பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் 4ஆம் இடத்தில் சனி பகவான் அர்த்தாஷ்டம சனி நடக்கிறதுனால அலைச்சல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 10ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் 4ஆம் இடத்துல நீச்சப்பட்டு போகிறதுனால கண்டிப்பாக
பார்ட்னர்ஷிப் தொழிலில் சிறு சிறு முடக்கங்கள் இருந்தாலும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. தொழிலில் மேன்மை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதுசாக தொழிலில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 5ஆம் இடத்துல சுக்கிரன் 6ஆம் அதிபதி இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர 20ஆம் தேதி 20/4/2026 பார்த்தலையானால் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல போகிறார். 6ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற சுக்கிரனாக இருக்கார். இந்த ஆட்சி பெற்ற சுக்கிரன் எந்த மாதிரியான ஒரு விஷயத்தை கொடுப்பார்னா புதிய வேலையை கொடுப்பார். கவர்மெண்ட் அந்த மாதிரியான, அதாவது அரசாங்க சம்பந்தப்பட்ட பணிகள், அரசாங்க கான்ட்ராக்டுகள், இந்த மாதிரியான விஷயங்களை கொடுப்பார். அதை தவிர கம்பெனிஸில் டாப் போஸ்ட்டில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் புதிய கடன் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால புதிய கடன் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் 23/4 அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல வர சப்தமாதிபதி 7/11 இருக்கிறதுனால எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்பும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல போய் அமர்றார். அதாவது புதன் 6ஆம் இடத்துல 9/5/2026 அன்னைக்கு அமர்றார். இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது சிறு சிறு தொல்லைகள் எதிர்பாலினத்தவர் மூலியமாக வரும். பிஸ்னஸில் சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி அன்றைக்கி 10/5/2026 அன்றைக்கி செவ்வாய் அவருடைய ஆட்சி வீடான மேஷத்தில் போய் அமர்றார். இது 5ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலம்ன்றதுனால மகாலட்சுமி யோகம்னு சொல்லக்கூடியது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். பணவரவிற்கு பஞ்சமே இருக்காது. இந்த காலகட்டத்தில் எல்லா முயற்சிகளும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இருந்தாலும் சில நாட்கள் நீங்கள் உங்களுடைய முயற்சிகளை தள்ளி வைப்பது நல்லதுன்னு சொல்கிறோம். அந்த சில நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள், 8ஆம் இடத்துல சந்திர பகவான் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தை சொல்கிறோம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் 8ஆம் இடத்துல மறைஞ்சு இருக்கிறதுனால உங்களுக்கு மயங்கக்கூடும், தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும்ன்றதுனால சொல்கிறோம். அதனால் புதிய முயற்சி எடுக்க வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். இது என்றைக்கு வருது அப்படின்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு 23/4/2026 25/4/2026 வரலும் உண்டான நாட்களாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததே ஆனால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம், அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நெல் கொஞ்சம் கொண்டு போய் கொடுத்துட்டு போங்க. உங்களுக்கு உண்டான சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகவும் ஏற்றமான காலம். பார்ட்னர்ஷிப் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். திருமண பாக்கியம் ஏற்படும். மூத்த சகோதரர்கள் மூலியமாக அனுகூலம் வரக்கூடிய வாய்ப்பு. உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. புதிய முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய காலகட்டம். அது தவிர உங்களுக்கு அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. உங்களுடைய ராசிக்கு புதிய கடன் அமையக்கூடிய காலகட்டமாக அமையும். போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. போட்டி தேர்வில் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அது தவிர உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 3ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால எந்த விதமான முயற்சிகளையும் நிச்சயமாக வெற்றி கொள்ளக்கூடிய காலகட்டம். முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறும். இருந்தாலும் 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனி இருக்கிறதுனால அலைச்சல் ரொம்ப அதிகமாக இருக்கும். பணவரவு மிகவும் அதிகமாக இருக்கும். அதாவது கனவில் எட்ட முடியாத அளவிற்கு பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் சந்திராஷ்டமம் ஏப்ரல் 23/4/2026 25/4/2026 வரலும் இருக்குது. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் தனுசு ராசிக்காரர்கள் குரு பகவானை போய் வழிபடுங்கோ. அதாவது இந்த நவகிரகத்தில் குரு பகவானை போய் வழிபடுறது, மஞ்சள் வஸ்திரம் தானம் கொடுக்கறது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய அதாவது நீங்கள் வழிபடக்கூடிய குருமார்கள், நீங்கள் வழிபடக்கூடிய அதாவது உங்களுடைய குருவின் வழியில் வருபவர்கள் அவர்களெல்லாம் போய் வழிபட்டுட்டு வாங்கோ. அது தவிர ஆச்சாரியர்கள் இவர்களெல்லாம் வழிபடுறது மிகவும் ஏற்றம். நீங்கள் வழிபட வேண்டியது அருகில் இருக்கக்கூடிய திருவல்லிக்கேணிக்கு போயிட்டு வாங்க. திருவல்லிக்கேணி போயிட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம், ஒரு மாற்றம் நிச்சயமாக வெற்றியுடன் இந்த மாதம் அமையும். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன். பராபவ வருஷம் சித்திரை மாதம் 14/4/2026 14/5/2026 வரலும் உண்டான காலகட்டம்.
பொதுவாகவே மாத பலன்னு சொல்லும் பொழுது மாத கிரகங்களான சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனின் மாறுதல்களை வச்சு மாத பலன்களை சொல்லுவோம். இந்த மாதத்தில் வரக்கூடிய கோல்சாரம் என்ன, இந்த மாதத்தில் வரக்கூடிய அதாவது விசேஷமான தினங்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம். முதல்ல இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு பார்த்தாலேயானால் மேஷ ராசியில் சூரியனும் சுக்கிரனும் இருக்கா. அது தவிர மிதுனத்தில் குரு, கேது பகவான் 5ஆம் இடம்னு காலபுருஷ தத்துவத்தின் 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய சிம்மத்தில் இருக்கார். 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் ராகுவும், 3 கிரகங்கள் மீன ராசியில், அதாவது சனி, புதன் மற்றும் செவ்வாய், இந்த 3 கிரகங்கள் இருக்குது. ராகு கேத்துக்குள்ளே எல்லா கிரகங்களும் அடைபட்டு இருக்குது இந்த காலகட்டத்தில். அதனால் நிச்சயமாக பொருளாதார தடங்கள் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. வியாபார தடங்கல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எந்த ஒரு காரியத்திலும் எடுத்த காரியங்கள் அந்த அளவுக்கு வேகமாக நிறைவேறாது. அதனால் பொறுமையாக இருக்கிறது நிச்சயமாகவே நல்லது. இந்த சித்திரை மாதம் அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் என்ன, கோல்சாரங்கள் என்னென்ன அப்படின்னா, மாதம் பிறந்து 14ஆம் தேதி பிறக்கிறது. 20ஆம் தேதி அன்றைக்கே சுக்கிரன் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறார். அதற்கு பிறகு 23ஆம் தேதி 23/4/2026 புதன் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு வரார். அதற்கு பிறகு மேஷத்திலிருந்தும் ரிஷபத்துக்கு போகிறார். என்றைக்கு 9ஆம் தேதி 9/5/2026 அன்றைக்கி. 10/5/2026 அன்றைக்கி செவ்வாய் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு வரார். இந்த 23/4/2026 10/5/2026 வரையிலும் உண்டான நாட்கள் மிகவும் கடினமான நாட்கள். ஏன்னா போர் சூழக்கூடிய உருவாக்கம், ஏன்னா சனி செவ்வாயினுடைய தாக்கம் 2 பேருமே சேர்ந்து இருக்கக்கூடியது, தனித்து வேறு இருக்காங்க. சுபர்கள் பார்வை இல்லை. அதனால் நிச்சயமாக கடல் வாணிபங்கள் கெடும். கடல் வாணிபத்தில் பெரிய இழப்பு ஏற்படும். அது தவிர இந்த கருப்பு திரவ பொருள், நெருப்பு சம்பந்தப்பட்ட பொருள், இது எல்லாமே பிரச்சனைகளில் சேரும். இந்த காலகட்டத்தில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தான் என்ற அகம்பாவத்துடன் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக நடக்கும். இருந்தாலும் 10ஆம் தேதிக்கு மேலே எல்லாமே சரியாகக்கூடிய, கொஞ்சம் கொஞ்சமாக மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்குது. உலக பொருளாதாரம் நிச்சயமாக இந்த 23/4 10/5 வருடம் உண்டான காலகட்டத்தில் நிச்சயமாக பிரச்சனைகள் இருக்கும். அதனால் பொறுமையாக இருந்து கடந்து செல்வது தான் நல்லது. தேவையில்லாத செலவுகள் செய்யாமல் இருக்கிற விஷயத்தை கையில் வச்சுட்டு போகிறது தான் ரொம்பவுமே நல்லது. சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ தினங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த மாதத்தில் பார்த்தேனால் 14/4 வருஷப்பருப்பு, அதாவது பராபவ வருஷம் பிறக்கிறது. அதற்கு பிறகு பார்த்தேனால் 17ஆம் தேதி அமாவாசை, சித்திரை அமாவாசை. அது மிகவும் முக்கியமான அமாவாசை. பித்திருக்களுக்கு உண்டான விஷயங்களை செய்ய வேண்டிய கட்டாயம். அதற்கு பிறகு 20/4/2026 அன்றைக்கி அக்ஷய திருத்தியை, அதாவது அமாவாசையிலிருந்து 3ஆவது நாள் திருத்தியை, 3ஆவது நாள் பிரதமை துதியை திருத்தியை, 3ஆவது நாள் பார்த்தேனால் வளர்பிறை திருத்தியை 3ஆவது நாள்ன்றதுனால அக்ஷய திருத்தியை மிகவும் நல்ல விஷயம். எந்த ஒரு பொருளை வாங்கினாலும் மறுபடியும் வாங்கக்கூடிய வாய்ப்பு, வீட்டில் சுபிக்ஷம் கூடும்னு சொல்லுவாங்க. வீட்டுக்குண்டான பொருட்களை வாங்குவது மிகவும் நல்லது. அதற்காக போய் நீங்கள் தங்கம் தான் வாங்கணும், வெள்ளி தான் வாங்கணுன்றது இல்லை. துவரம்பருப்பு, வெல்லம், இந்த மாதிரியான உப்பு, இந்த மாதிரியான வளரக்கூடிய விஷயங்கள், வீட்டுக்கு தேவைப்படும் விஷயங்களை வாங்குவது மிகவும் நல்லது. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா 22/4/2026 அன்றைக்கி ராமானுஜர் ஜெயந்தி. ராமானுஜர் அவதரித்த நாள். சித்திரை மாதம், திருவாதிரை நட்சத்திரம், ஸ்ரீபெரும்புதூரில் மிகவும் ஏற்றமாக இருக்கும். ராமானுஜர், அதாவது ராகு கேத்துவின் தோஷம் இருக்கிறவா ஆதிசேஷனின் அவதாரம்னு சொல்லக்கூடிய ராமானுஜனை சேவிச்சுன்னு வந்தாலே நிச்சயமாக அந்த ராகு கேத்துவின் தோஷம் நீங்கும். மிகப்பெரிய மகான், மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தியவர். அதனால் அவரை சேவிச்சுட்டு வர்றது மிகப்பெரிய ஏற்றம். இந்த மாதம் 23/4/2026 அன்றைக்கி வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள். சித்திரை மாதத்தில் ஒரு 1.5 மணி நேரம் வாஸ்து புருஷன் கண் விழிக்கிறார். அவர் கண் விழிக்கும்போது, அதாவது
18 நிமிஷமாக 5-18 நிமிஷம் பிரிச்சுக்கிறாள். முதல் 18 நிமிஷம் தன்னுடைய கண் விழித்து காலை கடன்களை பண்ணுறது, அதற்கு பிறகு ஸ்நானம் செய்து, அதற்கு பிறகு அதாவது சாமி கும்பிட்ற நேரம், அதாவது சாமி கும்பிட்ற நேரம், போஜனம் செய்தல், அதற்கு பிறகு அதுக்கப்புறம் தாம்பூலம் தரித்தல். இந்த போஜனம் செய்தல், தாம்பூலம் தரித்தல், இந்த 2 நேரமான கிட்டத்தட்ட 36 நிமிஷம், கடைசி 36 நிமிஷத்தை வந்து நீங்கள் அதாவது வீட்டுக்கு அடிமனை கோல் ஓடுறது, அதை தவிர வந்து புதுசாக பத்திரம் இது பண்ணுறது, வீடு கட்ட ஆரம்பிக்கிறது, பெரிய ப்ராஜெக்ட் போடுறது, இது எது பண்ணிங்கன்னாலும் அதில் நிச்சயமான வெற்றி கிடைக்கும். எந்த ஒரு தடங்களும் இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. இதில் உங்களுக்கு வந்து அதாவது கால நேரம் எதுவும் பார்க்க தேவையில்லை. அந்த வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரமான 8:04 காலையில் 8:04 AM - 9:34 AM, காலை 8 மணி முதல் 9:34 வரை அப்படின்னு வச்சுக்கோங்க. இதில் 36 நிமிஷம் கழிச்சால்னா 8:58 9:34 வரை உண்டான காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள், பூஜை செய்கிறது, எந்த ஒரு விஷயத்தையும், அதாவது வீடு கட்டுறது, கிரகப்பிரவேசம் பண்ணுறது, இந்த எது பண்ணிங்கன்னாலும், புதுசாக வீடு வாங்குறது, அக்ரிமெண்ட் போடுறது, இது எது செஞ்சிங்கன்னாலும் நிச்சயமாக பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அதற்கு பிறகு இந்த மாதத்தில் வரக்கூடியது சித்ரா பௌர்ணமி, மிகப்பெரிய விசேஷம். சித்ரா பௌர்ணமின்றது பெரிய விசேஷம். ஏன்னா முழு நிலவை பார்க்கக்கூடியது. எதுவும் வந்து வெய்ய காலத்தில் முழு நிலவு கேட்கவே வேண்டாம், ரொம்பவுமே விசேஷமாக தெரியும். 1/5/2026 அன்றைக்கி, அதாவது நான் வந்து இந்த பௌர்ணமி யோகங்கள்னு ஒரு இது போட்டிருக்கேன், அதை பாருங்கள். விசேஷமான காலகட்டங்களாக இருக்கும் அன்றைக்கி பௌர்ணமியில், ரொம்பவுமே ஏற்றமான காலம். அதை தவிர பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி அன்றைக்கி அழகர் ஆற்றுல இறங்குறது ரொம்ப பெரிய விசேஷம். மதுரையிலலாம் வந்து கள்ளர்கள் ஆற்றுல இறங்கும்போது கூட்டம் சொல்லவே வேண்டாம். அதுவும் அடிக்கிற வெயிலுக்கு அதுக்கும் இருந்தாலும் அந்த இதுலேயும் வந்து கூட்டங்கள் அலை மோதும். 4/5/2026 அன்றைக்கி அக்னி நட்சத்திரம் ஆரம்பம். அதாவது பரணி 3ஆம் பாதம் சூரியன் வரும்பொழுது அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்கிறது. ஒரு 21 நாள் 28 நாள் வரலும் இருக்கும் இந்த அக்னி நட்சத்திரம். அக்னி நட்சத்திரம் முடிவு வந்து வைகாசி மாதத்தில் வரும், அதை அப்போ பார்ப்போம். சரி, இந்த மாதத்தில் ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி உங்களுக்கு வந்து அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் தேவையாக இருந்ததேனால் நீங்கள் வந்து எனக்கு ஃபோன் பண்ணுங்க. கீழே ஸ்க்ராலிங்கில் நம்பர் போயின்னு இருக்கும், அதுக்கு ஃபோன் பண்ணுங்க. ஃபோன் பண்ணிவிட்டு உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர் வரலும் கொடுங்க. அதை தவிர என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன், அந்த கட்டணத்தை போடுங்க. அதனுடைய யூடிஆர் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு நான் ஜாதகத்தை போட்டுட்டு சந்தி இருக்கான்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களோட அப்பாயின்மெண்ட் கொடுத்து பேசுகிறேன். உங்களுடைய பிரச்சனைகள் என்னவாக இருந்தாலும் அது எந்த அளவுக்கு எளிதாக முடிக்க முடியும், எந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் கோச்சாரத்திலையும் தசாபுக்தியிலையும் எப்படி இருக்கும்ன்றதை பார்த்து நிச்சயமாக உங்களுக்கு வழியை சொல்கிறேன். சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை பராபவ வருஷம் சித்திரை மாதம் 14/4/2026 14/5/2026 வரை உண்டான காலகட்டம். சிம்மம், மகம், பூரம், உத்திரம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சூரியன். சிம்மத்தின் ராசிநாதன் சித்திர மாதம்ன்றதுனால 9ஆம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கார். தந்தை மகனுக்கு உண்டான ஒரு ரிலேஷன்ஷிப் பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். அதோட பார்த்தோம்னா இந்த மாதத்தில், அதாவது பராபவ வருஷம் சித்திர மாதத்தில் பார்த்தோம்னா, அதாவது 14/4/2026 14/5/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில் உங்களுடைய ராசியில் கேத்துவும் சமசப்தமத்தில் ராகுவும், எல்லா கிரகங்களும் இதற்குள்ளேயே இருக்குது. இது வந்து அதாவது இந்த ராகு கேத்துக்குள்ளே எல்லா கிரகங்களும் அடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது. இது கால சர்ப்பதோஷம்னு பொதுவாக சொல்லுவாங்க. ஆனால் இது வந்து ஜாதகத்தை பொறுத்து தான் தோஷங்களை சொல்ல முடியுமே தவிர, இது பொதுவாக இது கோச்சாரத்தில் நடக்கக்கூடிய விஷயம். இந்த கோச்சாரத்தில் பார்த்தாலேயானால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சமசப்தமத்தில் ராகு பகவான் இருக்கிறதும், இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல வந்து சூரியன் இருக்கிறது, சுக்கிரனோடு 10ஆம் அதிபதியோடு சேர்ந்து இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் 10ஆம் அதிபதியும் சேர்ந்திருக்கார். அதனால் வந்து பார்த்தோம்னா செய்யக்கூடிய தொழிலில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதோடு பார்த்தோம்னா ஒரே வாரத்தில், அதாவது 20ஆம் தேதி அன்றைக்கே பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல 10ஆம் அதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டம். அதனால்
அரசு அரசாங்கம் அந்த மாதிரியான வேலையில் இருக்கிறவங்க, அதை தவிர வந்து ஆளுமை திறனில் இருக்கக்கூடியவங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவங்க, கம்பெனியில் சீஃப் செக்ரட்டரி அந்த மாதிரியான பொசிஷன்ஸில் இருக்கிறவங்க, கலைத்துறையில் டைரக்டர்ஸ் அவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 23ஆம் தேதி அன்னைக்கு புதன் ராசிக்கு 9ஆம் இடத்துல சூரியனோடு சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் 11ஆம் அதிபதி 11க்கு 11 இருக்கிறதுனால உங்களுக்கு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. எடுத்த காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 11ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் உங்களுக்கு. ஏன்னா இந்த மாதம் மொத்தமே 11ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் எடுத்து அதை சாதிக்கக்கூடிய திறனும் சாதிக்கக்கூடிய சக்தியும் உங்களுக்கு உண்டு. இருந்தாலும் உடல்நிலையில் சற்று பின்னடைவு வரும். ஏன்னா கேது பகவான் இருக்கிறதுனாலையும் 8ஆம் இடத்துல சனி செவ்வாய் இருக்கிறதுனால உடல் நலத்தில் நிச்சயமாக பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஹாஸ்பிட்டலைசேஷன் பண்ணியிருக்கவங்களுக்கெல்லாம் சர்ஜரி போன்ற விஷயங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக உடல்நலத்தை பேணி காக்கிறது ரொம்பவும் முக்கியம். இதை தவிர பார்த்தோம்னா நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே நடக்கும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. அதை தவிர திருமணத்துக்கு பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு திருமண பாக்கியம் இருக்கும். ஏன்னா 7ஆம் இடத்தை குரு பார்க்குறது ரொம்பவுமே விசேஷம். 5ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார். அதனால் வந்து கண்டிப்பாக திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம் இது எல்லாமே இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாத கடைசியில் செவ்வாய் 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போகிறார். ஆட்சி பெற்ற செவ்வாயோட உங்களுடைய ராசிநாதன் 9ஆம் இடத்துல இருக்கிற நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். தந்தையின் சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் வரும். ஏன்னா 9ஆம் இடம்னு சொல்லக்கூடியது வந்து தந்தையினுடைய இடம். சூரியனும் அங்கேயே இருக்கார். காரகன் அந்த இடத்துல இருக்கிறது அந்த அளவு விசேஷம் கிடையாது. தந்தையோடு மனக்கசப்புகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் சொத்துக்கள் உங்களுக்கு நிச்சயமாக வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. சரி, மொத்தமாக பார்க்கும்பொழுது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான காலம். இருப்பினும் ராகு கேத்துக்குள்ளே எல்லா கிரகங்களும் மடப்பட்டு போகிறது. இந்த காலகட்டத்தில் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். இருந்தாலும் சில நாட்கள் முயற்சிகளை தள்ளி வைக்கிறது நல்லதுன்னு சொல்கிறோம். அந்த சில நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள். 8ஆம் இடத்துல சந்திர பகவான் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம நாட்கள் என்றைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15/4 17/4/2026 வரலமும். அது தவிர வந்து இந்த மாத கடைசியில், அதாவது சித்திரை மாதத்தினுடைய கடைசியில் பார்த்தீங்கன்னா 12/5 10/5 12/5 வரலும் இருக்கக்கூடிய 2/26 வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது. எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறும். குழந்தை பிராப்தி ஏற்படும். அதை தவிர பார்த்தோம்னா திருமணத்துக்கு பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் ஃபிக்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. 2வது திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக உண்டு. தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் தொழிலில் அதிக லாபங்கள் வருவது சற்று தடைபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். 11ஆம் இடத்துல குரு பகவான் இருக்காரு சார், அப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னா தொழில் வந்து நிறைய தொழில் நல்லபடியாக இருக்கும். லாபங்களை பொறுத்தவரையிலும் பார்த்தோம்னா 10ஆம் அதிபதி 10க்கு 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல போய்டார். அதற்கு பிறகு 10ஆம் இடத்துல வர்றதுனால தொழிலும் ஏற்றமாக இருக்கும். அதாவது 20ஆம் தேதிக்கு மேலே தொழில் மிகவும் ஏற்றமாக இருக்கும். உங்களுடைய லாபங்களும் அதிகமாக இருக்கும். ஏன்னா தனக்காரகனே வந்து உங்களுக்கு வந்து 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் போய் நிற்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலும் பணம் நிச்சயமாக வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய சந்திராஷ்டம நாட்களில் சில நாட்கள் வந்து தள்ளி போடணும்னு சொல்லியிருக்கோம். இருந்தாலும் அந்த நாட்களில் நீங்கள் செய்ய வேண்டிய கடமை கட்டாயம் இருந்ததே. ஆனால் அந்த காலகட்டத்தில் சந்திராஷ்டமத்துக்கு உண்டான எளிய பிராயச்சித்தம் இல்லை பரிகாரம்னு சொல்லக்கூடியது அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் உங்களால் முடிஞ்சதுன்னா அங்கே வந்து அகத்திக்கீரை கட்டு வந்து பசுமாட்டுக்கு வாங்கி கொடுத்துட்டு போங்க. நிச்சயமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். இந்த மாதத்தில் பார்த்தீங்களே ஏன்னால் உங்களுடைய உடல் நலத்தை மட்டும் ரொம்ப ஜாகிரதையாக பார்த்துக்கோங்க. இந்த மாதம் சிம்மராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமானை போய் சேவிச்சுட்டு வாங்க. ஆஞ்சநேய பெருமான் நாமக்கல்லில் போய் சேவிச்சுட்டு வர்றது ரொம்பவுமே விசேஷம். அது வந்து நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்வில் கண்டிப்பாக கொடுக்கும்.